வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு வசந்த நவராத்திரி 3வது நாள், அதுவுமே நிதம்ப சுதுமினியோடைய வழிபாடு தான். முக்கியமாக என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கிரவாராகி பூஜை. ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பூஜை. உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குது, ராகுவோட தசை நடக்குது, இல்லை சனியோட தசை நடக்குது, சொல்ல முடியாத துயரங்கள், பயங்கர பிரச்சனைங்க. இந்த பூஜையை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். அதுலேயும் இதில் நான் வந்துட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், கட்டாயமாக உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு, நல்ல டார்க்கு சிகப்பு கலர், ரத்த கலர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்பெஷல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கிரி வைங்க, இல்லைனா குலோப் ஜாமுன் வைங்க, இல்லைனா ரசகுல்லா வைங்க. அதாவது அந்த பொருள் வந்துட்டு இனிப்பில் முழுகி இருக்கணும். ஸோ அதாவது இனிப்பில் டிப் பண்ணி எடுத்துருக்கணும். அது மாதிரி சர்க்கரை பாகில் டிப் பண்ண ஒரு ஸ்வீட்டு தான் வைக்கணும். என்ன தீபம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. ஸ்பெசிஃபிக்காக எதுவும் போட வேண்டாம். வெறும் தேங்காய் எண்ணெயில் சாதாரண பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுனா போதும். என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ கிடைச்சா போடுங்க. இல்லை நீல கலரில் இந்த கதம்பம்னு ஒரு பூ கட்டுவாங்க, அதில் அந்த ஒரு நீல கலர் பூ வச்சு ஜாயின் பண்ணி கட்டுவாங்க. அது மாதிரி நீல கலர் கிடைச்ச பூ கிடைச்சதுனாலும் கட்டுங்க. அதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தப்பட வேணாம். துளசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு வாசனை மலர். அதாவது நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு இதுவாக சொல்கிறேன். அது கிடைக்கலனாலும் ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது வச்சு கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு துளசி கிடச்சிரும். ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை சாதம் பண்ணி வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன தீர்த்தம் வைக்கணும் அப்படின்னா, துளசி போட்டு தீர்த்தம் வைங்க. நார்மலாக பால் தயிர்னு வச்சுக்கிட்டு வரும். இன்றைக்கி வந்து துளசி போட்ட ஒரு தீர்த்தம் தான். கருப்பு கலர் திராட்சை பழத்தை வாங்கி பழமாக வைங்க. எள்ளு உருண்டை அதை வந்து நீங்கள் வைங்க. உளுந்து வடை, அதாவது அதுவும் அந்த உளுந்து வடை பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சும்மா ஒரு 3 வடை அப்படி செஞ்சாலே போதும். ஸோ உளுந்து வடை வந்துட்டு வச்சு நீங்கள் அம்மாவுக்கு நைவேத்தியமாக கொடுத்துருங்க. மணிப்பூரக சக்கரம், அந்த சக்கரத்தோட ஆக்டிவேஷனுக்காக தான் இன்றைக்கி பூஜை. முக்கியமாக ஸ்லோகம் வந்து முக்கியமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த பாத்திரம். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு போடுங்க. கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டு மஞ்சள் தூளை போட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கி வச்சுருங்க. இந்த நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்துட்டு அந்த தண்ணியை நல்லா அந்த பாத்திரம் தண்ணியோடு நிறைஞ்சு இருக்க அந்த தண்ணி பாத்திரத்தை உங்கள் எதிர்க்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லோகம் சொல்ல 108 முறை ஸ்லோகம் சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை சொல்ல அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த உப்பு மஞ்சள் கலந்த அந்த தண்ணியை பூஜையை பண்ணிவிட்டு ஸ்லோகம் சொல்லி அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் டைமெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் எப்போ தூங்கி எழுந்துக்கிறீங்களோ உங்கள் வீடுகள் ஃபுல்லாக தெளிங்க. எப்படியாப்பட்ட ராகு சனி கிரகதோஷமாக இருந்தாலும், எந்த மாந்திரிக பாதிப்பாக இருந்தாலும், இந்த உக்கிரவாராகி பூஜை மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணும். அதாவது இப்படிலாம் வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தது, எங்களால் இப்போ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உக்கிரவாராகி பூஜையோட அந்த நீர், மங்களமான ஒரு நீர், ரொம்ப அற்புதங்களை பண்ணும். மேபி எனக்கு வந்து பண தடை இருக்குது அப்படின்னா கூட அந்த அப்டக்கல்ஸை எடுத்துரும். ஒரு திருமண தடை இருக்குது, எடுத்துரும். தூக்கம் இல்லை, நோய் இருக்குது, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த உக்கிரவாராகியோடைய அந்த நீர் மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணும். சப்போஸ் யாராக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் இந்த நீரை கொஞ்சம் கலந்து குளிச்சிக்கலாம். மேடம் நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கூட இந்த குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெளிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் உக்கிரவாராகியை நம, ஓம் உக்கிரவாராகியை நம, ஓம் உக்கிரவாராகியை நம, ஓம் உக்கிரவாராகியை நம, ஓம் உக்கிரவாராகியை நம. இந்த ஸ்லோகத்தை வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உச்சரிங்க. ஒரு 108 முறை நீங்கள் இதை உச்சரிக்கும் போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர், 9710484640. நன்றி, வணக்கம்.